இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வர மாதிரி வினா விடை அதில் வர தமிழில் வர கொஸ்டின் ஆன்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக வந்திருக்கவங்க வீடியோக்கு மறக்காமல் பக்கத்தில் உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செறிவு எனப்படுவது கூறியது மறாமை என்று கூறியவர் நல்லந்துவனார், பாரதியார், தொல்காப்பியர், கவிமணி. கலையழகு மிகுந்த மண்கலங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி. வளர்க தமிழ். இதில் வரும் தொகை பண்பு தொகை, உம்மை தொகை, ஓமை தொகை, வினைத்தொகை. வா இந்த பக்கம் என்னும் நூலை எழுதியவர் மீரா, கவிமணி, தமிழ் ஒளி, தோ. பரமசிவன். இவற்றுள் பொருந்தாதது எது? சதுரகிரி, புறாமலை, நாகமலை, எக்கலக்கண்ணி. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாம் தெய்வம் சுயமரியாதை, மூன்றாம் தெய்வம் நடத்தை என்று கூறியவர் தந்தை பெரியார், அம்பேத்கர், காந்தி, நேரு. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1927, 1928, 1929. இந்திய நாடு மொழிகளின் காட்சிச்சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் இந்திய நாடு மொழிகளின் காட்சிச்சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் அகத்திலிங்கம், வி. ராமசாமி, கே.வி. சுப்பையா, மீனாட்சி சுந்தரம். திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 24, 28, 20, 18. இலியட் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கிமு 8, கிமு 9, கிபி 8, கிபி 9. இது நாற்காலி என்பது கட்டளை தொடர், பெயர் பயனிலை தொடர், செய்தி தொடர், உடன்பாட்டு வினைத்தொடர். உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 3, ஜூன் 4, ஜூன் 5, ஜூன் 6. நீரும் நீராடலும் வாழ்வியலோடு இணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் தோ. பரமசிவன், வி. ராமசாமி, கே.வி. சுப்பையா, மீனாட்சி சுந்தரம். தமிழ சமுதாயம் என்னும் நூலை எழுதியவர் கந்தவர்ன், தமிழ் ஒளி, கவிமணி, இறையன்பு. ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன் என்று பாடியவர் ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன் என்று பாடியவர் கவிமணி, பாரதிதாசன், இறையன்பு, பாரதியார். திமிழுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ள மாவட்டம்? திமிழுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ள மாவட்டம் தேனி, நீலகிரி, மதுரை, சேலம். காஞ்சி என்பதன் பொருள் அரச மரம், சந்தன மரம், ஆற்று பூவரசு, பனைமரம். திருக்குறளில் கோடி என்ற சொல் வரும் இடங்களின் எண்ணிக்கை 7, 8, 9, 10. இஸ்ரோவின் 9வது தலைவர் இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? மயில்சாமி, அண்ணாதுரை, வளர்மதி, சிவன். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்காக திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது? ராமாமிர்தம், பண்டிட் ராமாபாய், முத்துலட்சுமி, சாவித்ரிபாய். 16 வயதிலே தமது தந்தையின் போர்ப்படையின் தளபதியானவர்? அருள்மொழி, ராஜேந்திர சோழன், அலெக்சாண்டர், விக்ரம சோழன்.
நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்டுள்ள 5 ரூபாய் நாணயத்தை எந்த ஆண்டு வெளியிட்டது? நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை எந்த ஆண்டு வெளியிட்டது? 2008, 2009, 2010, 2011. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம்: சரஸ்வதி மகால் நூலகம், கன்னிமாரா நூலகம், திருவனந்தபுரம் நடுவண் நூலகம், கலைஞர் நூலகம். உலகில் தாகாவாரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர்? உலகில் தாகாவாரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், கதை ஜானகிராமன். ஸோ இதுக்குள்ள ஆன்சர் நம்ம ஒன்றுன்னா வரிசையை பார்க்கலாம். தெரிவு எனப்படுவது கூறியது மறாமை என்று கூறியவர் ஏ. நல்லந்தோனார். கலையழகு மிகுந்த மண்கலங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? பி. நாகப்பட்டினம். அழகர் தமிழ் இதில் வரும் தொகை வினைத்தொகை. வா இந்த பக்கம் என்னும் நூலை எழுதியவர் மீரா. இவற்றுள் பொருந்தாதது எது? கதிரகிரி, புறாமலை, நாகமலை, எக்கலக்கண்ணி. எக்கலக்கண்ணி. ஸோ இதற்கு என்ன வேற்றுமை அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2ஆம் தெய்வம் சுயமரியாதை, 3ஆம் தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1927. இந்திய நாடு மொழிகளின் காட்சிச்சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் அகத்திலிங்கம். திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28. இலியட் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கிமு. இது நாற்காலி என்பது பெயர் பயனிலை தொடர். உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. நீரும் நீராடலும் பால்வியலோடு இணைக்கப்பட்டதாக விளங்குகிறது என்று கூறியவர் பரமசிவன். தமிழர் சமுதாயம் என்னும் நூலை எழுதியவர் தமிழ் ஒளி. ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன் என்று பாடியவர் கவிமணி. திமிழுடன் கூடிய காலை ஓயம் கண்டறியப்பட்டுள்ள மாவட்டம் தேனி. காஞ்சி என்பதன் பொருள் ஆற்று போரட்டு. திருக்குறளில் கோடி என்னும் சொல் வரும் இடங்களின் எண்ணிக்கை 7. இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்காக திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது? ராமாமிர்தம்.
16வது வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் அலெக்சாண்டர். நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்டுள்ள 5 ரூபாய் நாணயத்தை எந்த ஆண்டு வெளியிட்டது? 2009. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம்? கன்னிமாரா நூலகம். உலகில் சாகாவரம் பெற்ற புத்தகங்களே என்று கூறியவர்? வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.